அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நாயன்மார்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முருக நாயனார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற அந்த நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாற்றை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றது என்னுடைய உயரிய நோக்கம். வாங்க நம்ம இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம். இந்த 63 நாயன்மார்களுடைய வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நாயன்மார் முருகநாயனார். இந்த முருகநாயனாருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்திங்க அப்படின்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருப்புகலூர் அப்படின்ற ஊரில் வசித்து வந்த ஒரு சிவனடியார். சிவனுக்கு தொண்டு செய்வதையே தன்னுடைய பணியாக மேற்கொண்டவர் அப்படின்னு சொல்லணும். இவருடைய பணி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கிற இறைவனுக்கு தினமும் பூமாலை சூட்டி அழகு பார்ப்பவர் தான் இவருடைய மிக 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 முக்கியமான ஒரு பணியாக இருந்திருக்கிறது. அதாவது எந்த தோட்டத்தில் என்ன பூ கிடைச்சாலும் விதவிதமான பூக்கள், கலர் கலரான பூக்கள், வண்ண நிறத்தில் இருக்கிற அத்தனை பூக்களையுமே பறித்து கொண்டு வந்து அவர் அழகாக வந்து பூவை தொடுத்து பூவை அழகாக மாலையாக கட்டி அவர் வந்து இறைவனுக்கு சமர்ப்பதையே தன்னுடைய அன்றாட பணியாக வைத்திருந்திருக்கிறார். இந்த திருப்புகலூர் அப்படின்ற இறைவனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அப்பர் பெருமான் 81வது வயதில் இந்த இறைவனை தரிசனம் செய்து முக்தி அடைந்ததாக கருதப்படுகிறது. அதே போல் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் இத்தலத்து இறைவனை பதிகம் பாடி தன்னுடைய பதிகத்தை இந்த இடத்துல பதிவு செய்து இத்தலத்து இறைவனை பூஜித்ததாகவும் வழக்கு இருக்கிறது. தன்னுடைய பதிகத்தை படித்து முடித்துவிட்டு இரவு நேரத்தில் அவர் வந்து ஒரு செங்கலை வைத்து தலையணையாக வைத்து படுத்திருக்கிறார். விடிந்ததும் எழுந்து பார்க்கும்போது அந்த செங்கல் வந்து தங்கமாக மாறி இருக்கிற அதிசயமும் இந்த திருத்தலத்தில் நடந்திருக்குது. அப்படிப்பட்ட இந்த திருப்புகலூர் இறைவனை மிக ஒரு முக்கியமான பணியாக இந்த பூமாலை தொடுத்து செய்கிற பழக்கத்தை வந்து நம்ம முருகநாயனார் அவர்கள் செய்து வருகிறார். சும்மாவே வந்து பூவை வந்து அவர் பறித்து போடவில்லை. அழகான பூவையும், அதுவும் நல்ல வாசம் மிகுந்த பூவையும், வாசம்னா அவர் பார்க்க தருணத்திலே வாசத்தை நுகரக்கூடிய தன்மை பெற்ற வாசத்தை நம்ம என்றைக்குமே வந்து நம்ம அந்த பூவுடைய வாசத்தை அறிந்து அதன் பிறகு இறைவனுக்கு சூடக்கூடாது அப்படின்ற ஒரு நியதி இருக்கிறது. அதனால் முகர்ந்து அவர் வந்து அந்த பூவை பறிக்கவில்லை. இந்த பூவினுடைய வாசம் அவருக்கு தெரியும், அதாவது அகத்தினாலே தெரியும். அப்படி எடுத்து அதை வந்து மாலையாக தொடுத்து இறைவனுக்கு அவர் வந்து சமர்ப்பித்திருக்கிறார். அப்படி தான் இந்த முருகநாயனார் அவர்கள் வந்திருக்கிறார். முருகநாயனார் அவர்களுடைய பணியில் மெச்சி அந்த ஊர் மக்களும் மிக சிறந்த ஒரு சிவபக்தர் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டுறாங்க. இந்த முருகநாயனாருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. என்னென்னா, இந்த இடத்துல ஒரு திருமடத்தை நிறுவ வேண்டும், வருகின்ற சிவனடியார்கள்லாம் அதில் தங்க வேண்டும், அவங்களுக்கு நம்ம பணிவிட செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்து அவருக்கு மனதில் தோன்றுறது. சரின்னு சொல்லிட்டு ஒரு திருமடத்தை நிறுவுறார். அந்த மடத்தில் எல்லா சிவனடியார்களும் வந்து தங்குறாங்க. அந்த சிவனடியார்களில் ஒருவராக வருகிறார் திருஞான சம்பந்தமூர்த்தி. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அப்பர் பெருமானும் வருகிறார். இவங்க 2 பேருமே வந்து அந்த திருமணத்தில் தங்குறாங்க. திருமணத்தில் தங்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளை நம்ம முருகநாயனார் அவர்கள் செய்கிறார். அப்பர் பெருமானும் மகிழ்கிறார்கள், திருஞான சம்பந்தமூர்த்தியும் மகிழ்கிறார். திருஞான சம்பந்தமூர்த்தி அவர்களுக்கு திருமணம் நடைபெறுகின்ற வைபவம் ஏற்படுகிறது. அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா, தன்னுடைய திருமணத்தில் கலந்து கொள்ள சொல்லி இந்த முருகநாயனாருக்கு அழைப்பு விடுக்கிறார். அவரும் வந்து கலந்துக்கிறார். அந்த திருமணத்தை இவரே எல்லா ஏற்பாடுகளும் செய்து, இவரே முன்னின்று நடத்தி, இவரே எல்லா ஏற்பாடுகளும் திருமணத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து திருஞான சம்பந்தமூர்த்தியுடைய திருமணம் நடைபெறுகிறது. திருஞான சம்பந்தருடைய திருமணம் நடந்து முடிந்த உடனே இறைவனை நோக்கி ஒரு பதிகம் பாடி இறைவனுடைய ஜோதியில் நாம் ஐக்கியமாகணும், அதாவது இறைவனுடைய திருவடி நிழலில் நாம் ஐக்கியமாகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. அப்படி கொண்டு வரும்பொழுது தன்னுடைய அத்தனை அடியார்களையுமே அந்த சிவஜோதியில் கலந்துக்க சொல்லி வற்புறுத்துறார், வேண்டி கேட்டுக்கொள்கிறார். அப்படி பண்ணும் பொழுது ஒரு ஓரமாக நின்று இருக்கிற முருகநாயனாரையும் அழைத்து நீயும் இந்த ஜோதியில் ஐக்கியமாவு அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் மனமுவந்து தன்னுடைய நண்பனுடைய வேண்டுகோளை ஏற்று அவரும் வந்து அந்த ஜோதியில் ஐக்கியமாகிறார். இப்படியாக முடிகிறது நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு.
இந்த முருகநாயனாருடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்கும் பொழுது, இறைவனிடத்தில நாம எந்த விதமான சிரமமும் இன்றி அவருடைய திருவடி நிழலை அடைய முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு இந்த மூலமாக நமக்கு தெளிவுபடுகிறது. சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப சிரமப்பட்டு இறைவனுடைய திருவடி நிழலை அடைவதாக பல கதைகள், புராண கதைகள் எல்லாம் உண்டு. ஆனால் இதில் பார்த்தோமேயானால் முருகநாயனார் எளிமையான முறையை கையாண்டு அடியவர்களுக்கு தொண்டு செய்து, அடியவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து, அடியவர்களுக்கு திருமடத்தை நிறுவி, இப்படி சிவனடியார்களுக்கு தொண்டு செய்தே அவர் திருவடி நிழலை அடைந்திருக்கிறார் என்றால், அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இந்த முருகநாயனாருடைய வாழ்க்கை வரலாறை நாம் இப்பொழுது பார்த்தோம். இதுபோல வேற ஒரு நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாறை நாம் அடுத்த காணொளியில் சந்திக்கிறோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.